நம்ம கோயம்புத்தூர்ல எப்படிங்க ஒரு சென்ட் 2.25 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க? நான் தரேங்க. உங்களுக்கு எவ்வளவு சென்ட் வேணும் எடுத்துக்கலாம் வாங்க. ஒத்தக்கல் மண்டபம் எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒத்தக்கல் மண்டபம் தெரியும். அது மெயினான இடம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நாச்சிப்பாளையம் ஜங்ஷன் இருக்குங்கல்ல, ரவுண்டானோ, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 நிமிஷம் கூட ஆகாது. மினிமம் பார்த்தீங்கன்னா 25 சென்ட்லேருந்து இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தென்னந்தோப்பாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 25 அடி ரோடுங்க. ஓ, பாதை 25 அடி ரோடு. ஓகே ஓகே ஓகே. இந்த தோட்டம் வாங்குறவங்களுக்கு இது பாதையா இருக்கு. அந்த சைடு ஒரு ரோடு இருக்கு. ரோடு இருக்கு. ஸோ மெயின் ரோடு வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடு இல்லை, முன்னாடி இருக்குது மெயின் ரோடு 30 அடி ரோடு, பஞ்சாயத்து ரோடு. இந்த பொங்கலுக்குள்ள புக்கிங் பண்றவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்காரு. என்ன ஆஃபர்ன்றது நீங்களே சொல்லிடுங்க. பொங்கலுக்குள்ள புக் பண்ணீங்கன்னா 1 பவுன் தங்க காசு இலவசமா கொடுத்துடலாங்களா? கிரை செலவும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறீங்களா? கிரை செலவு ஃப்ரீங்க. ஆமா, வரமாட்டேங்குது. என்ன பண்றீங்க ஜி? இளநியை திருடி சாப்பிடலான்னு பார்த்தேன். திருடி சாப்பிடுறீங்க? சொந்தமா வாங்கியே சாப்பிடுங்க. கோடிக்கணக்கில் வரும், எப்படிங்க வாங்க முடியும்? 2.25 லட்சம் ரூபா கொடுங்க, தோட்டம் உங்களுக்கு சொந்தமாயிரும். என்னஞ்சி சொல்றீங்க? ப்ராமிஸாவா? ப்ராமிஸா? நம்ம கோயம்புத்தூர்ல எப்படிங்க ஒரு சென்ட் 2.25 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க? நான் தரேங்க. உங்களுக்கு எவ்வளவு சென்ட் வேணும் எடுத்துக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல இருந்து ஜஸ்ட் 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டுக்கு வந்து வந்துடலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிக்குள்ள ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40-50 லட்ச ரூபா வருதுன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வாங்குங்க. அழகாக தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து ஃபார்ம் ஹவுஸே வந்து கட்டி நீங்கள் ஜம்முன்னு இருக்கலாங்க. இது வந்து அவுட்ருன்னு நினச்சிக்காதீங்க, ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ஒத்தக்கல் மண்டபம் எல்லாத்துக்குமே தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒத்தக்கல் மண்டபம் தெரியும். அது மெயினான இடம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நாச்சிப்பாளையம் ஜங்ஷன் இருக்குங்கல்ல, ரவுண்டானோ, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு வந்து வந்துடலாம். ஸோ வரும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தார் ரோட்டில் தான் நீங்கள் வந்து வருவீங்க. ஃபுல்லாக நம்ம சைட்டோட வாசல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு தான் இருக்குது. நீங்கள் ஜம்முன்னு வந்துட்டு போகலாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பிளாட் இருக்குங்க இங்கே? இங்கே இன்னும் வந்து 3 பிளாட் இருக்குங்க. 3 பிளாட்டு தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ 3 பிளாட்டு தாங்க இருக்குது. வேணுன்றவங்க குயிக்காக வாங்கிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 25 சென்ட்லேருந்து இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தென்னந்தோப்பாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இளநீ எல்லாம் வந்து இங்கே காய்ச்சிட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, எல்லாம் காப்புக்கு ரெடியான மரம் ரெடியாக இருக்குங்க. பாருங்க, எல்லாமே நல்லா வந்து காய்ச்சிட்டு இருக்குங்க. நாளைக்கே வந்து நீங்கள் சீவி இளநீ குடிக்கலாம். நமக்குன்னு ஒரு தோட்டம், அதுவும் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கலாம். தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல பிளேஸ். ஏன்னா ரோடு இருக்குது, நியர்பை ஊர் இருக்குது. ஸோ அதனால் நல்ல பிளேஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தென்னை மரம்ன்றப்ப எவ்வளோ லைஃப் இருக்குங்க அதுக்கு? மரத்துக்கு ஒரு 50 வருஷம் இருக்கும். தென்னை மரம் பொறுத்தளவுக்கு 50 வருஷம். அதுலேருந்து நம்ம வந்து தாராளமாக காய்கள்லாம் பறித்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து ஒரு இன்கம் மாதிரி தான் நம்மளுக்கு. ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அந்த கோழி பண்ண ஸ்டைலில் வச்சுப்பாங்க. நிறைய வந்து அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க இந்த இடம்லாம். சரிங்களா? நம்ம கோயம்புத்தூரில் மெயினாக இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. ஸோ ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் நீங்கள் தாராளமாக லைவாக வந்து பாருங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய டிடிசிபி பிளாட் போட்டிருக்கோம். ரெடி டு வீடெல்லாம் இவரே வந்து போட்டிருக்காரு. ஒத்தக்கல் மண்டபம் இந்த மெரின் காலேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 வீடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போட்டோம். ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வித்துருச்சுல இருந்துச்சு. அது இன்னும் ஒரு வீடு இருக்குது. வேணும்னாலும் கால் பண்ணுங்க. ஒரு வீடு வந்து 3 BHல வந்து வச்சிருக்காருங்க. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. ஒரு ரெடி டு மூவ்ல ஒரு வீடும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதேமாரி தோப்பும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து மரங்களில் வந்து அந்த இளநிகள் பார்க்க முடியுது இல்லைஞ்சி? எல்லாமே இப்போ காப்புக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, காப்புக்கு ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ இது இப்போ நின்றுக்க இடத்துல வந்து மரங்கள் எதுவும் இல்லை. இது என்ன ரோடுங்களா? இது வந்து 25 அடி ரோடுங்க. ஓ, பாதை 25 அடி ரோடு. ஓகே ஓகே ஓகே. இந்த தோட்டம் வாங்குறவங்களுக்கு இது பாதையா இருக்கு. ஸோ பின்னாடி ஒரு பாதை பார்த்தேன். அந்த சைடு ஒரு ரோடு இருக்கு. இங்க பாருங்க, முன்னாடியும் ரோடு, 3 சைடு ரோடு. இந்த ஒரு சைடுக்கு வரும். ஸோ மெயின் ரோடு வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து ரோடு இல்லை, முன்னாடி இருக்குது மெயின் ரோடு 30 அடி ரோடு, பஞ்சாயத்து ரோடு. உள்ள வந்து நீங்க வாங்குறவங்களுக்காக வழி கொடுத்துருக்கீங்க. 25 அடியில் நம்ம விட்டு வழி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே சூப்பருங்கஞ்சி. ஏன்னா வந்து பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட் வந்து இருக்குங்க. உள்ளே இவங்க வந்து 25 அடியில் வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. ஒரு கார் போகலாம், ஒரு கார் வரலாம் தாராளமாக. ஸோ அதேமாரி வந்து இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொங்கலுக்குள்ளே புக்கிங் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்காரு. என்ன ஆஃபர்ன்றது நீங்களே சொல்லிடுங்க. பொங்கலுக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா 1 பவுன் தங்க காசு இலவசமாக கொடுத்துடலாங்களா? பாருங்க, 1 பவுன் தங்க காசு பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பொங்கலுக்குள்ளே புக்கிங் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இந்த தங்கம் இங்கெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக ஒரு தோப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். கிரை செலவும் முற்றிலும் இலவசம். பொங்கலுக்குள்ள என்ன சொல்கிறீங்க? கிரை செலவும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறீங்களா? கிரை செலவும் ஃப்ரீங்க. சூப்பருங்க ஜி.
ஸோ இந்த அளவுக்கு ஆஃபர் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கிரீன் சிட்டி டெவலப்பர்ஸ்னால மட்டும்தான் அங்கே கொடுக்க முடியும். செம்மையான ஆஃபருங்க. ஸோ 1 பவுன் தங்கம், ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனு, நல்லா இயற்கையான இடத்துல, நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, அழகாக நீங்கள் வீடு கட்டலாம், வீடு கட்டிக்கலாம். நல்ல பிளேஸுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 25 சென்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பல்காக எடுக்கிறீங்க, ஒரு 40 சென்ட் எடுக்கிறீங்க, இல்லை 38 அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுருக்காங்க. அந்த அளவு நீங்கள் பெருசாக எடுக்கும்போது இதுலேருந்து நெகஷியபிள் இருக்குங்களா ஜி? ரேட் ஏதாவது இதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாங்களா? ஏதாச்சும் பண்ணலாங்க, பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக கஸ்டமர் வந்தால் நம்ம அவங்க பிடிச்சிச்சுன்னா பண்ணிக்கலாங்கல்ல. ஸோ நீங்கள் நேரில் வாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ சுற்றியுமே ஃபென்சிங் வேணால் போட்டுக்கலாங்களா? அவங்களுக்கு என்ன வேணுமோ ஃபென்சிங் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சைட் வந்து பிரிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு 25 வீடே பிரிச்சாச்சுன்னா கட்டிக்கலாம். ஓ, வீடும் கட்டிக்கலாம். ஓகே, இபியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குங்க. ஸோ உள்ளேயும் அங்கே பின்னாடியெல்லாம் வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, தோப்புக்குள்ளேயும் வீடு இருக்குது. ஸோ அவங்களாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இபி எல்லாம் இங்கே வந்து இழுத்து தான் குடியிருக்காங்க. நீங்கள் வேணும்னாலும் இங்கே வந்து இபி இழுத்துக்கலாம். தண்ணி இப்போ எப்படின்னு செய்யுது மரத்துக்கெல்லாம் போர் போட்டால் தண்ணி போட்டுக்கலாங்க. ஓகே, இப்போ அது வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. 1 இயருக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்துறோம். மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. 1 இயருக்கு. ஓகே 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 ஓகே, நல்லா இருக்குங்க. எப்படி ஒரு 25 சென்ட்னா எத்தனை மரங்கள் வரும்? 25 சென்டரில் வந்து எப்படியோ ஒரு 15 மரம் வருங்க. 15 மரங்கள் வரும். ஓகே, அது ஒரு தோப்பாகவே வந்துடுதுங்க. இல்லை, மெயினாக இந்த மரம் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அளவு இடம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு தார் ரோடு வசதி இருக்குது. தார் ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரேட்டு வந்து கம்மியாகவும் நல்ல ஸ்பேசியஸாகவும் வந்து 25 சென்டரில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து சிட்டிக்குள்ளே ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டணுன்னாலே இப்போ எவ்வளோ போயிடும் பட்ஜெட். கண்டிப்பாங்க. அதில் இங்கே வந்து 25 சென்ட்டில் பொல்யூஷன் இல்லாமல் நீட்டாக இது பண்ணலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இங்கே வீட்டிலேயே தான் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்பயாச்சும் இந்த ஏதாவது மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி இருந்தால், வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தால் தான் வெளியே போவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பிளேஸ்னு சொல்லலாம். நம்ம சைட்டை தாண்டி உள்ளே பார்த்தீங்கன்னாலும் வீடுகள் இருக்குது அந்த சைடெல்லாம். ஸோ பின்னாடியும் வீடுகள் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கம்பெனி வேறு இருக்குது. ஸோ அந்த கம்பெனி இருக்குது, அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் இருக்குது. நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு மாதிரி கூட வாங்கலேன், வரும்போது ஒரு வீக்கெண்டு ட்ரிப்பு மாதிரி கூட வந்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போ இந்த எல்என்டி ஐடி பார்க்லாம் இங்கே வந்துருச்சுனாங்க, இதெல்லாம் நல்லா இப்போ உங்களுக்கு ஒரு டெவலப்பிங் இதில் இருக்குது. நல்லா டெவலப் ஆகுங்க. இன்னும் 2 இயர்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். சேலம் பாலக்காடு கொச்சின் பைபாஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்களே நம்மளுக்கு. அதிகபட்சமாக 10 நிமிஷத்தில் வந்துடலாம். 10 நிமிஷம் தான். அப்போ 2 ஹைவேக்கும் நம்மளுக்கு நடுவில் தான் இருக்குங்க. ஆமாம், கோவை டு பொள்ளாச்சி ஹைவேஸ்க்கும் சென்ட்ரு, இந்த கொச்சின் ஹைவேஸ்க்கும் சென்ட்ரு. ஸோ கோயம்புத்தூர்ல 2 ஹைவே தவிர்க்க முடியாத ஹைவேங்க. அது 2த்துக்குமே சென்டரா பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டியில இருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம். 1/2 மணி நேரத்தில் சென்ட்ரல்ல இருந்து 1/2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாங்க. ஸோ நியர்பை வந்து மல்லிகை கடையில இருந்து எல்லாமே இருக்கு. நாச்சிப்பாளையன்றது ஒரு ஜங்ஷன். இங்கேருந்து நீங்கள் வந்து ஒத்தக்கல் மண்ணம் போயிடலாம். கேரளா போகணும், வேளந்தாவளம் போனாலும் ஈஸியாக வந்து ரீச் ஆகிக்கலாம். இந்த சரி பொள்ளாச்சி போனாலும் போய்க்கலாம். அதேமாதிரி இங்கே பாலத்துறை உள்ளே வந்து மதுக்கரை அது சிட்டிக்குள்ளே போனாலும் ஈஸியாக ரீச் ஆகலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உடனே குடி வர மாதிரி ஒரு நல்ல பிளேஸு. கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் மட்டும் வந்துடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. சொன்னடி மீ பண்ணாங்க தமிழ் வாகர். பாய் ஜி, பாய். கண்டிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். What's up is down, what's left is right. Chasing stars.